அரசியல் நிர்ணய சபையிலேயே டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் அதிகாரம் ஒரு இடத்தில் குவிவது ஆபத்து, இன்றுள்ள சூழலில் ஒன்றியத்தில் அதிகாரத்தை நாம் குவிக்கிறோம், நாடு பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதிகாரம் பரவலாக்கப்படுவதுதான் மெய்யான ஜனநாயகத்தின் உட்பொருள் அப்படின்னாரு அரசியல் நிர்ணய சபையில. அப்போ எங்க இருந்தாலும் அதிகாரம் குவிவது நல்லதில்ல, அதை பகிர்ந்து கொள்வது வரவேற்கத்தக்கதுதான். ஆனாலும் ஒரு புதிய கட்சி எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது. அதன் கொள்கைகள், கோட்பாடுகள் குறைந்தபட்சம் என சீர்தூக்க வேண்டும். இரண்டாவது, மக்களிடம் பிரகடனப்படுத்தி வாக்குகளை பெற்று நீங்கள் வாக்களித்தால் இத்தகைய கூட்டணி அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தும் ஜனநாயகத்தை. பல்வேறு கட்சிகள் நிலைகள் எடுத்திருக்கிறாங்க, அந்தந்த கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம், அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒரு ஒரு செயல் திட்டங்கள் இதன் பாதையில் செல்வதாக இருந்தால், அது குறித்த உரையாடல் முன்னரமே நடைபெற்றிருந்தால் அமைச்சரவையில் நாம் இடம்பெறலாம். இதன் பொருள் அவர்களை எளிதில் கடந்து செல்கிறோம் என்பது பொருள் அல்ல. ஆதரவித்து விட்டு வெளியிலிருந்து கல்லடிப்பது, நிர்பந்திப்பது என்பதல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நிலவுகிற இந்த சூழல் ஒரு மாறுதல், அதை அங்கீகரிக்கிறோம், ஜனநாயகத்திற்காக ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு நாடு எதிர்பார்க்கிற ஒரு மாறுதல் வேணும், மாற்றம் வேணும்.